ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1ல் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். இஃப் cos A equal to 3/5 then find the value of sin A minus cos A divided by 2 tan A. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given cos A equal to 3 divided by 5 கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே தான் இதுக்கு ஒரு டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ABC cos A equal to 3/5 இருக்கு இல்லைங்களா? cos Aக்கு ஃபார்முலா adjacent by hypotenuse. இங்கே ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னதுனால இங்கே ஏவில் தீட்டா இருக்குது. இது 90 டிகிரி. இதில் லாங்கஸ்ட் சைடு ட்ரையாங்கிளில் எது லாங்கஸ்ட் சைடோ அதுதான் ஹைபாட்டினியூஸ். தீட்டா இங்கே இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு 3 கொடுத்துருக்காங்க, ஹைபாட்டினியூஸ் சைடு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாம் பை யூஸிங் பித்தாகரஸ் தேரம். AC square equal to AB square plus BC square. AC square உடைய வேல்யூ 5. 5 square equal to AB உடைய வேல்யூ 3. 3 square plus BC square. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 into 3 9 plus BC square. 9 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 25 minus 9 equal to BC square. இது 16 ஆகும். மைனஸ் பண்ணால் பிசி ஸ்கொயர். 16 எப்படி எழுதலான்னா 4 ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் பிசி ஈக்குவல் டு 4. அப்போ பிசியோடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கொஷினில் பாருங்கள் என்னென்ன வேல்யூ வந்திருக்குன்ட்டு sin A வந்திருக்கு, cos A வந்திருக்கு, tan A வந்திருக்கு. cos A உடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம sin A வேல்யூவும் tan A வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, sin A ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. ஆப்போசிட் சைடு எவ்வளோ? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 4. 4 டிவைடட் பை 5. tan A வேல்யூ tan A equal to opposite divided by adjacent side 4 divided by 3. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். sin A minus cos A divided by 2 tan A தான் கண்டுபிடிக்கணும். sin A minus cos A divided by 2 tan A. sin உடைய வேல்யூ 4/5 மைனஸ் காஸ் ஏவுடைய வேல்யூ கொடுத்தது தான் 3/5 டிவைடட் பை 2 tan A 4/3. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது தான் நம்ம நியூமரேட்டரில் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நோ ப்ராப்ளம். பட் இங்கே ஆட் சிம்பிளோ சப்ராக்ஷன் சிம்பிளோ இருந்தால் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? அப்போ 4 minus 3 என்ன ஆகும்? 1. 1/5 ஹோல் டிவைட் பை இது மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளேயில் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8. 8/3. இது அப்படியே என்ன பண்ணலாம்? 1/5. இது கீழே டினாமினேட்டர் இருக்கிறதுனால இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3/8. ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதாங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் இருக்குது. அப்போ 3 டிவைடட் பை 5 8s are 40. அப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா 3/40. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.